இப்போ நீங்க ஒவ்வொரு இது பேர் சொல்லும்போது, ஒவ்வொரு கிளி ஜோசியம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கா வந்து கிளி வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்தது. ம். ஆனா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்போது நான் கவனிச்சது என்ன அப்டின்னா, ஆ. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாசிட்டிவான, நேர்மறையான ஒரு கருத்துக்கள் தான் நீங்க சொல்றீங்க. ஓகே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு விபத்து ஏற்பட போகுது. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாரி எதிர்மறையான கருத்துக்களோ எதுவுமே சொல்லவே இல்ல. நேர்மறையான கருத்துக்கள் மட்டுமே சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கிளி எடுத்திருக்கிற படத்த வச்சு தான் நாங்க சொல்ல முடியும். ம். நாங்களா கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. இதுலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்ட படம் வந்தா அதுக்கேத்த மாரி சொல்லப் போறோம். நல்ல படம் வந்தா நல்லது சொல்லப் போறோம். ஓகே. நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப நமக்கு வந்து முருகன் வந்துட்டாங்க, ம், ஐயப்பன் வந்துட்டாங்க இது இருக்கு. ம். நல்லது சொல்ட்டோம். கெட்டது வந்துட்டா என்னென்ன ஃபோட்டோலாம் அதுல இருக்கு? கெட்டதுன்னா இந்த காளி படம், சனீஸ்வரன் படம். இப்ப ஒரு ஜாதகத்தையே எடுத்துக்கோங்களேன். சனி திசை நடக்கும், ம். ராகு திசை நடக்கும். இந்த மாரி கெட்ட திசைகள் நடக்கும்போது அந்தந்த கோயில் தலத்துக்கு போயிட்டு பூஜை பரிகாரங்கள் பண்ணோம்னா, அந்த தாக்கம் குறையும். ம். ம். அதே மாரி தான் இதுல ஏதாவது ஒரு படம் வந்தா, அதுக்கு உண்டான வழிமுறை என்னமோ சொல்லுவோம். அதே மாரி எல்லாருக்கும் நல்ல படமே வரணும்னு சொல்ல முடியாது. ம். ம். சரிங்களா? அத பேருக்கு என்ன எடுத்து குடுக்குதோ, இந்த வாயில்லாத ஜீவன், அது சொல்றது நடக்கும் கேட்டு, பலிக்கும் கேட்டு அவங்களுடைய நம்பிக்கை.